விஜய் வந்து இன்னைக்கு திருச்சியில வந்து மக்களை வந்து சந்திச்சிட்டு இருக்காரு. அது என்ன சார் சனி ஞாயிறு தேர்ந்தெடுத்து மக்களை சந்திக்க போகிறது? இல்ல சனிக்கிழமை தான் எல்லாருக்கும் லீவா இருக்கும், அன்னைக்கு தான் கூட்டம் நல்லா வரும்ன்றதுக்காக சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமையும் வந்து உங்களுக்கு வீக் டேஸ் கிடையாது, இல்லை சனிக்கிழமையும் வேலை நாள் தானே. இல்ல ஒரு பாதி பேருக்காவது லீவ் இருக்கும்ல சனிக்கிழமை. அந்த பாதி பேரை கனெக்ட் பண்ணி. ஆமா. திரிஷா போனால் இதோட கூட்டம் வரும் தெரியுமா உங்களுக்கு? விஜயோட நயன்தாரா போனால் அதை விட கூட்டம் வரும் தெரியுமா உங்களுக்கு? சார் சினிமா நடிகரை பார்க்க வருவாங்க சார் நிறைய பேர். எம்ஜிஆர் கூட்டம் வேற சார். அவர் அரசியல் நடிகர் தான், அரசியல் பாரம்பரியமா இருந்தவர் அவர். விஜய் வந்து 10:30க்கு வந்து மேடை ஏறி பேசணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு 12 மணியும் ஆகியும் வந்து பார்த்தீங்கன்னா மேடை ஏறல. அதில் வந்து கூட்ட நெரிசலில் ஒரு 10 பேர் வந்து இப்போ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட வந்து மயக்கம் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓஆர்எஸ் ஆந்திராவில் அல்லு அர்ஜுனை வந்து இதே மாதிரி பார்க்கறதுக்கு ரசிகர் கூட்டம் திறந்துச்சுல. ஆமாம். அல்லு அர்ஜுன் வந்து ஒரு பெரிய நடிகர்ல, புஷ்பா படத்தின் மூலமாக பெரிய நடிகராக இருக்கார்ல, அவரும் நடிகர். அவர் பார்க்கறதுக்கு வந்தவங்க 11 பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அதே நிலைமை விஜய் நிகழ்ச்சி நடந்திருக்கு. வெல்லும் ஜனநாயக மாநாடு போன்ற ஒரு மாநாடு உலகத்திலே நடந்தது. எங்க தலைவர் லட்சோபலட்சம் சிறுத்தைகளுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சிறுத்தைகளே இன்னொன்னு கோடான கோடி சிறுத்தைகள் இன்னைக்கு வந்துட்டாங்க கட்சிக்குள்ள. என்ன 80% ரசிகர் கூட்டம் தான், 20% கட்சிக்காரவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கும் அரசியல்னா புரியாது. ஏன்னா விஜய்க்கே அரசியல்னா என்னன்னு தெரியாது. விக்கிரவாண்டி மாநாட்டில் அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அஞ்சலை அம்மா, வேலுநாச்சியார். மதுரை பாரபத்தி மாநாட்டில் இவரோடு சேர்ந்து எம்ஜிஆர், அண்ணாதுரை. இன்னும் அடுத்த மாநாட்டில் இன்னும் யார் ஆடாக போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு நிலை இல்லைன்னு அர்த்தம் அது. இப்போ விஜய்க்கு அடுத்த எலெக்ஷனில், வரப்போகிற எலெக்ஷனில் அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும் சார் மக்கள்கிட்ட இருந்து? பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் வந்து இன்னைக்கு திருச்சியில வந்து மக்களை வந்து சந்திச்சிட்டு இருக்காரு. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விசிகேல ஒரு மாநாடு வந்து நீங்க திருச்சியில போட்டிருந்தீங்க. அதுக்கு வந்த கூட்டத்தை விட இதுக்கு அதிகமா இருக்கா கூட்டம்? என்ன சந்திப்பு? விடுமுறை நாள் சந்திப்பா? ஆமாம் சார். வந்து நான் படம் நடிக்கிறது நிறுத்திட்டு 24 மணி நேரமும் நான் இனிமேல் மக்களுக்காக செயலாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு. அது என்ன சார் சனி ஞாயிறு தேர்ந்தெடுத்து மக்களை சந்திக்க போகிறது? இல்லை சனிக்கிழமை தான் எல்லாருக்கும் லீவாக இருக்கும், அன்றைக்கி தான் கூட்டம் நல்லா வரும்ன்றதுக்காக சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன் சார். மற்றவங்களுக்குலாம் லீவாக இருக்கும்ல, மற்ற வீக் டேஸில் போனால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, வேலையை விட்டு வந்து விஜயை பார்க்கணும். சனிக்கிழமையும் வந்து உங்களுக்கு வீக் டேஸ் கிடையாது, இல்லை சனிக்கிழமையும் வேலை நாள் தானே. இல்லை ஒரு பாதி பேருக்காவது லீவ் இருக்கும்ல சனிக்கிழமை. அந்த பாதி பேரை கனெக்ட் பண்ணி. ஆமாம். சரி சரி. அதாவது சார் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இவர் போயிருக்காருல்ல, விஜய் போயிருக்காருல்ல, கூட்டமாக இருக்கா? ஆமாம். நான் கூட பார்த்தேன் கூட்டமாக தான் இருக்குது. திரிஷா போனால் இதோட கூட்டம் வரும் தெரியுமா உங்களுக்கு? விஜயோட. நயன்தாரா போனால் அதை விட கூட்டம் வரும் தெரியுமா உங்களுக்கு? சார் சினிமா நடிகரை பார்க்க வருவாங்க சார் நிறைய பேர். அதில் என்ன கூட்டம் இருக்குது? அது ஓட்டா மாறுமா? அதான் கேள்வி. கமலஹாசனுக்கு கூடாத கூட்டமா? அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசனுக்கு கூடாத கூட்டமா? எம்ஜிஆர் கூட்டம் வேற சார். அவர் அரசியல் நடிகர் தான், அரசியல் பாரம்பரியமாக இருந்தவர் அவர். பல ஆண்டு காலம் திராவிட வந்து இயக்கத்தில், திராவிட கட்சியில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக, பொருளாளராக இருந்து அரசியலுக்கு வந்து முதன்மையாக வந்தவர். அது வேற. விஜய்னா இன்னைக்கு வந்து ஒரு பீக்கு ஆக்டராக இருந்துக்கிட்டு இருக்கிறவர். சரிதானா? அவர் சினிமா விட்டு போயிட்டாருன்னு சொன்ன 10 வருஷம் கழிச்சு அவருக்கு அந்த கூட்டம் குடும்பங்கிறது சந்தேகம். நடிகரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க, அதெல்லாம் ஒரு வாக்கெல்லாம் மாறாது. விடுமுறை கால அரசியல் வந்து அவர் பண்ணுறாரு. நான் சொன்ன மாதிரி இப்போ நயன்தாரா போகிறாங்க, இல்லை திரிஷா போகிறாங்கன்னா இதை விட கூட்டம் அதிகமாகும். இது வேற சார். அரசியல் கூட்டம்னா என்ன? நடிகரை பார்க்க கூட்டம் கூடுவாங்க சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2023 இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு என்ற ஒரு மாநாடை நாங்கள் நடத்தினோம். எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் தொல்காப்பியன் திருமாவளவன் நடிகர் அல்ல, சினிமா அரிதாரம் பூசிக்கொண்டு ஆடியவர் அல்ல,
சினிமாவில் உள்ளவர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அதுக்காக சொல்லலை. நேற்று வரை சினிமாவில் விட்டு நேற்று வரை இளைஞர்களுக்கு எந்த கருத்தும் சொல்லாமல், நேற்று வரை தேர்தலுக்கு எந்த கருத்தும் சொல்லாமல், நேற்று வரை கொள்கை பற்றி எந்த புரிதல் இல்லாமல் இன்னைக்கு திடீர்னு வந்து நான் வந்து அப்படியே தலைகீழ பரட்டி போட போகிறேன்னு எங்கள் தலைவர் சொல்லலை. சரிதானா? ஆனால் வெல்லும் ஜனநாயக மாநாடு போன்ற ஒரு மாநாடு உலகத்திலேயும் நடந்ததில்லை, உலகத்தில் நடந்ததில்லை. இதை எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆமாம் சார், என்ன எல்லாரும் அரசியல்படுத்தப்பட்ட இளைஞர்கள் குடும்பம் குடும்பமாக திரண்டார்கள், குழந்தை குட்டிகளோடு திரண்டார்கள், கட்டுச்சோறு கட்டி கொண்டு வந்தார்கள், தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு வந்தாங்க, அவங்களே காசு போட்டு வண்டி வாகனம் தயார் பண்ணிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர், இந்த பக்கம் 40 கிலோமீட்டர், இந்த பக்கம் 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர். அதாவது சென்னை டு மதுரை அந்த முக்கியமான சாலையில் சிறுகனூர் நடைபெற்ற அந்த மாநாட்டில், அந்த சிறுகனூர்லும் திருச்சி தாண்டி மதுரை ரோடு தாண்டி வாகனங்கள் மக்கள், இந்த பக்கம் பெரம்பலூர் தாண்டி மக்கள் வாகனங்கள் வந்து சேரவே முடியல. அந்த மாநாடு நடக்கிற அந்த இடத்துக்கு, அந்த திடலுக்கு வந்து சேர்வதற்கு 12 மணி நேரம் நடந்திருக்கிறாங்க. மாநாடு வந்து முடிந்து எல்லோரும் வீட்டுக்கு போன பிறகு மாநாடு நடந்த இடத்த வந்து பார்த்துட்டு போகணுன்னு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர். எந்த இடத்துல? மாநாடு நடந்த இடத்துல 15 லட்சம் பேர். அதையும் அதை சுற்றி இருக்கிற கொஞ்சம் ஒரு ரேடியஸ் கிலோமீட்டர்ஸில், சர்டன் ரேடியஸ் கிலோமீட்டர்ஸில் வண்டி வாகனத்திலே உட்காந்துக்கிட்டு மாநாட்டை வந்து செல்லில் பார்த்தவங்க, வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெளிச்சம் டிவி ஓப்பன் பண்ணி லைவில் பார்த்தவங்க, வெளிநாடுகள்லேருந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க, சோசியல் மீடியா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியா மூலமாக இந்த மாநாட்டு நேரடியாக கலந்து கொண்டவர்கள் நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா கோடி கோடியான மக்கள் சார். எங்கள் தலைவர் லட்சோப லட்சம் சிறுத்தைகளுக்கு அப்படின்னு சொல்லுவார், சிறுத்தைகளையும் பாரு, இன்னொன்று கோடான கோடி சிறுத்தைகள் இன்னைக்கு வந்துட்டாங்க கட்சிக்குள்ளே. எந்த அரசியல் தன்னோட அப்பாவோ அல்லது தாத்தாவோ எந்த அரசியல்வாதி கிடையாது. அவங்கெல்லாம் அரசியல் என்னன்னு கூட தெரியாது அவங்களுக்கெல்லாம். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஒரு கோவனாண்டிக்கு பிறந்தவர். இந்த சமூக அரசியலில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத இயலாத பெற்றோருக்கு பிறந்தவர். முதல் தலைமுறையாக சுயம்புவாக உருவாகிய தலைவர். நேற்று வரை சகோதரர் விஜயை போன்று ஆடி பாடி அனைத்து விதமான சுகபோகங்களையும் அனுபவித்து வந்தவர் அல்ல. வந்த கூட்டமும் ரசிகர் கூட்டம் அல்ல. சரிதானா? இப்போ வந்திருக்கிற கூட்டம் எல்லாம் மேக்சிமம் என்ன 80% ரசிகர் கூட்டம் தான். 20% கட்சிக்காரவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கும் அரசியல்னா புரியாது. ஏன்னா விஜய்க்கே அரசியல்னா என்னன்னு தெரியாது, தலைவருக்கே தெரியாது சார். ஓகே. ஆனால் நிறைய பேர் இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னுடைய வந்து கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகங்கிறாரு. அப்போ இவருடைய அரசியலில் கொள்கை இல்லையா? அல்ல கொள்கையில் அரசியல் இல்லையா? எப்படி தப்பு பாரு? இல்லை, அதாவது அவரோட கொள்கை நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னா சொல்லி முடிச்சு லெட் மீ கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட். ஓகே. அதனால் வந்து அவருக்கு வர்றதெல்லாம் அவரை வந்து அரிதாரம் பூசிக்கொண்டு திரையில் பார்த்த ஒரு நடிகரை நேரில் பார்ப்பதற்கான ஆர்வம் கொண்ட ஒரு கூட்டமே தவிர அது அரசியல் கூட்டம் அல்ல. கொள்கை எதிரி வந்து பிஜேபி, அரசியல் எதிரி வந்து திமுகன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கொள்கை வந்து 2 பேருக்கும் ஒத்து போதில்லை சார். இப்போ திமுகவோட கொள்கையும் தவைக்காவோட கொள்கையும் கிட்டத்தட்ட ஒத்து போகுது. ஆனால் அந்த கொள்கையை சரியாக அவங்க ஃபாலோ பண்ணாதனால தான் அவங்களை எதிர்த்து நான் அரசியலுக்கு வரேன்னு விஜய் சொல்கிறாரு. என்ன கொள்கை சார் உங்கள் கொள்கை? திமுகவும் ஒரு கொள்கை, இப்போ ஒரு பயிலாக இருக்குது சார். நான் பெரியாரை காட்டிட்டா, அம்பேத்கரை காட்டிட்டா, வந்து வேலு நாச்சியாரை காட்டிட்டா, அஞ்சலி அம்மாவை காட்டிட்டா, அதெல்லாம் ரைட்டு. அவங்கவுங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஒர்க் பண்ணவங்க, வந்து அது பிரச்சனை கிடையாது. அதுவும் எல்லாமே சேர்ந்து ஒரு சமூக நீதி சமத்துவத்துக்காக ஒர்க் பண்ணவங்க. உங்களுடைய இலக்கு என்ன? இப்போ எங்களுடைய ஒரு இலக்கு இருக்குது, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. சாதி ஒழிச்சாதான் இந்த மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும். உண்மையான விடுதலை என்னன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அனைவருக்கும் சுதந்திரம், அனைவரும் சமத்துவமாக வாழ்வது, அனைவரும் சகோதரத்துவத்தோடு வாழ்வது, சகோதரர்களாக வாழ்வது. எளிய மனிதனுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் எளிய மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம். சரிதானா? இந்த ஜனநாயகம் என்பது கடைசி மனிதன் வரை போய் சேரணும். எளிய மனிதர்கள், பாட்டாளிகள், உழைப்பாளிகள், உழைக்கும் மக்கள் அதிகாரத்துக்கு வரணும்.
உழைக்கும் மக்கள் ஆட்சி அதிகாரம் இங்கே நடக்கணும். அது எங்களுடைய கொள்கை. வாட்ஸ் யுவர் பிரின்சிபல்? டெல் மீ. அப்போ திடீர்னு இந்த 5 பேரையும் விட்டு திடீர்னு எம்ஜிஆர் வந்தால் திடீர்னு அண்ணா வர்றாரு, திடீர்னு யார் யார் வருவாங்கன்னு தெரியாது. விக்கிரவாண்டி மாநாட்டில் அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அஞ்சலை அம்மா, வேலுநாச்சியார். மதுரை பாரபத்தி மாநாட்டில் இவரோடு சேர்ந்து எம்ஜிஆர், அண்ணாதுரை. இன்னும் அடுத்த மாநாட்டில் இன்னும் யார் ஆடாக போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு நிலை இல்லைன்னு அர்த்தம். அது உங்கள் ஒரு நிலையான பார்வையோ நிலையான கொள்கையோ தெளிவான ஒரு கோட்பாடோ உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அது இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க லாபம் சார்ந்து இயங்குறீங்கன்னு அர்த்தம். இவங்களை சேர்த்தா மக்கள்கிட்ட போய் இவங்களை கவர் பண்ண முடியுமா? அவங்கள சேர்த்தா மக்களை இந்த வகையில் நம்ம சேர்க்க முடியுமா? யாரை சேர்த்தா நம்ம ஓட்டாக மாற்ற முடியும்? தடுமாறுறாரு. தடுமாற்றத்தின் விளைவு தான் இந்த மாதிரி மாற்றி 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 நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பண்ணுறது. விஜய் அப்படி தான் இருக்கிறார். பார்ப்போம். இப்போ நிறைய இளைஞர்கள் விசிகேலேருந்து தவைக்கலை இணைஞ்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது சார். அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். விசிகேலேருந்து ஒருத்தவங்க கூட போக மாட்டான் சார். அப்படி போனான்னா அவன் அவன் ரசிகர்னு அர்த்தம் சார். அரசியல் ஆகலைன்னு அர்த்தம் சார். எல்லா அமைப்புலேருந்து விசிகா பக்கம் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. விசிகாவினுடைய கொள்கையை புரிந்து கொண்டவர்கள், விசிகாவினுடைய தேவையை உணர்ந்து கொண்டவர்கள் யாரும் விசிகாவும் ஒருத்தவங்க கூட போக மாட்டான். அப்படி போகிறவன் எங்களுக்கு அவசியம் இல்லை. அவனால் சில உதவிகளாக தான் இருப்பான். அப்படியே போனான் நீங்கள் இந்தா பாருங்க அப்படின்னு போய் பேட்டி எடுத்து கூட போடலாம். இதை பார்த்துட்டு கூட அவன் இருக்கக்கூடாது. இங்கே ஊரில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன நக்கிற மாடு மேயிற மாட்டுக்கு எடுக்குன்ட்டு. அதெல்லாம் நக்கிற மாடு, அதெல்லாம் போயிடுறது தான் நல்லது. நாங்கள் லாபம் சார்ந்து எங்களை சார். நாங்கள் சமூக மாற்றம் தான் எங்களுக்கு நோக்கம். we are not just a political party, we are a movement for social change. நாங்கள் ஒரு சாதாரண அரசியல் கட்சி அல்ல. சமூக புரட்சிக்காக சமூக மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே அது போன்ற உதவிகள் குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதிகமான புரிதல் இன்றைக்கு வந்துவிட்டது. நாளை இந்த நாடு விடுதலை சிறுத்தைகள் கையில். இப்போ விஜய்க்கு அடுத்த எலெக்ஷனில் வரப்போகிற எலெக்ஷனில் அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும் சார் மக்கள்கிட்ட இருந்து? அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமாம், இந்த இளைஞர்கள்லாம் ஃபஸ்ட்டு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவன், ரசிக மனமனையில் இருக்கிறவன் அவன் ஓட்டு போடுவான். எங்கள் அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடலையா? சீமானுக்கு இன்றைக்கி இந்த தேர்தலுக்கு ஓட்டு போடுறோம், அடுத்த தேர்தலுக்கு அவருக்கு ஓட்டு போட மாட்டான். புதுசாக வர்றவன்னா அவர் பேச்சு கேட்டு மயங்கி இங்கே ஓட்டு போடலாம். அவர் பொய் பொருட்டெல்லாம் கேட்டு மயங்கி ஓட்டு போடலாம். சரிதானா? அப்படி ஓட்டு போட மாட்டான். அந்த மாதிரி தான் விஜய் இந்த தேர்தலில் அவர் எப்படி இருப்பார்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, முதல்ல ஒரு நிலையாக இருப்பாரா, கொள்கை கோட்பாடுனா என்ன, அவருக்கு எதாவது புரியுமா, அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன ஒரு சினிமா மாஸ், ஒரு ஹீரோயிக் மாஸ் இருக்குது அவருக்கு, அவ்வளோதான். அது அரசியலுக்கு அரசியலில் நீடிப்பதற்கு நிலைப்பதற்கு உதவுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் ஒரு 7% அல்லது ஒரு 10% வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதிகமாக போடுவாங்க. ரசிக மனநிலையில் இருக்கிறவங்க போடுவாங்க சார். அது பெண்களோ ஆண்களோ, அவ்வளோதானே ஒழிய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட முடியும் என்று அவர் கனவு காணுவதெல்லாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காதீங்க. ஓகே, இப்போ திமுகலேருந்து விசிகாக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க சார் வரப்போகிற எலெக்ஷனில்? சார், இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கூட்டணியில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கிறாங்க. காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும், அகில இந்திய கட்சி, நாம் மதிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் என்ன ஸ்ட்ரென்த்து இன் தமிழ்நாடு? கம்யூனிஸ்டுகள் 2 பேர் இருக்குது, சிபிஎம் சிபி, அதோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு. மதிமுக இருக்காங்க, சரிதானா? இவங்கெல்லாம் இருக்காங்க. பிசிகா இருக்குது. அப்போ திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி எது? ஸ்ட்ரென்த்தில், கட்டமைப்பில், வாக்கு வங்கியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆகவே நாங்கள் தோழர்கள் சொல்கிற மாதிரி குறைந்த எல்லாம் 50ங்கிறாங்க, நான் சொல்கிறேன் 40 சீட்டுகள் பெறுவதற்கு தகுதியுடைய கட்சி, சரிதானா? ஆனால் எத்தனை சீட்டுகள் நாங்கள் கேட்குறோம், எத்தனை சீட்டு பெறுகிறோம் என்பது
தலைவருடைய முடிவு, கட்சியினுடைய உயர்நிலை குழுவினுடைய முடிவு. ஆகவே குறைந்தபட்சம் 25 தொகுதிகளாவது நாம் போட்டியிட வேண்டும் என்பது எங்களுடைய இலக்காக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஓகே, அது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். எங்களை பொறுத்தளவுக்கு சீட்டு, நோட்டு, பதவி அதுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல. எங்களுக்கு கொள்கை, சமூக நீதி, இந்த பெரியார் மண்ணை, இந்த அயோத்திதாச பண்டிதர்களால் பண்படுத்தப்பட்ட மண்ணை மதவாத சக்திகள், பிளவுவாத சக்திகள், சனாதன சக்திகள், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற இந்த மத வெறுப்பு அரசியலை தூண்டி ஆதாயம் பார்க்க துடிக்கிற அந்த சக்திகள், சாதிய சக்திகள் இங்கே இந்த மண்ணை கபலீகரம் செய்துவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கவலையை தவிர சீட்டு, நோட்டு, பதவி எங்களுடைய முதன்மையானது அல்ல. ஆனாலும் மரியாதைக்குரிய வகையில் நாங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை எங்கள் கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டன் வரை விரும்புகிறான். சரி, இப்போ கரண்ட்டாக வந்திருக்க நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் 10:30க்கு மேடை ஏறி பேசணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு 12 மணியும் ஆகியும் பார்த்தீங்கன்னா மேடை ஏறல. அதில் கூட்ட நெரிசலில் ஒரு 10 பேர் இப்போ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க சார். அதை நீங்கள் அனுமதிச்சிருக்காங்களா? இதான் உயிருக்கு ஆபத்தா? உயிருக்கு அதான் ஆபத்தான நிலையில் அனுமதிச்சிருக்காங்க. அதான் நான் சொன்னேன்ல சார் உங்களுக்கு, விஜய் ஒரு தலைவராகவும் இல்லை, அவரை அழைத்து வருபவர்கள் தொண்டராகவும் இல்லை. விஜய் நடிகராகவே இருக்கிறார், அவர் அழைத்து வருபவர்கள் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். இப்போ 10 பேர் இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்காக தள்ளுமுள்ளு பண்ணியிருக்காங்க. அதான கூட்ட நெரிசல். தலைவரை பார்க்க வரவங்க கூட்டத்தை முண்டிக்கிட்டி பண்ண மாட்டாங்க. தலைவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்பாங்க. ஒருவேளை முன்னாடி வரலாம், அது வேற. இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கிற அளவுக்கு, உயிர் போகிற அளவுக்கு தள்ளி முள்ளிட்டு வர்றான்னா அவன் ரசிகராக தான் இருப்பான், புரிதல் இல்லாதவனாக இருப்பான். சரி, இவரை பார்க்குறதுக்கு வந்ததில் 30 பேர் பாதிப்புங்கிறாங்க, 10 பேர் மருத்துவமனை அனுமதிங்கிறாங்க. ஆந்திராவில் அல்லு அர்ஜுனை இதே மாதிரி பார்க்குறதுக்கு ரசிகர் கூட்டம் திறந்துச்சுல. ஆமாம், அல்லு அர்ஜுன் ஒரு பெரிய நடிகர்ல, புஷ்பா படத்தின் மூலமாக பெரிய நடிகராக இருக்கார்ல, அவரும் நடிகர். அவர் பார்க்கறதுக்கு வந்தவங்க 11 பேர் செத்து போயிட்டாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம். அங்கே அந்த நடிகரை பார்ப்பதற்கு வந்த ரசிகர்களில் அந்த கூட்ட நெரிசல் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்ணி 11 பேர் செத்தே போயிட்டாங்க. அதே நிலைமை விஜய் நிகழ்ச்சி நடந்திருக்கு. விஜய் என்கிற நடிகரை பார்க்க திரண்ட ரசிகர்களுக்கு அவர்கள் தள்ளுமுள்ளு அல்லது முண்டியடித்து நெருக்கடி ஏற்படுத்தியதால் அதில் சிக்கி இன்னைக்கு 10 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி வருவது ரசிகர் கூட்டம், வருவது மக்கள் அல்ல, அரசியல் புரிதல் கொண்டவர்கள் அல்ல. இவரை தலைவராக நினைத்து வரவில்லை, நடிகராக ஏற்றுக்கொண்டே வருகிறார்கள். வருகிறவர்கள் தொண்டராக வரவில்லை, வருகிறவர்கள் ரசிகராக வருகிறார்கள். இதுதான் நடக்கும். ஆகவே இந்த கூட்டம் ரசிக கூட்டமே தவிர இந்த கூட்டம் தேர்தலிலோ அல்லது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலோ எந்த ஒரு விளைவும் ஏற்படுத்த முடியாது, ஏற்படுத்த மாட்டார்கள், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே சார், உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி.